சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு தமிழர் சொத்து காவல்துறை நீதி விரோதி பஞ்சலட்ட
தீவன இதுல கட்ட வாங்க இங்க அண்ணா இதுல தீவனை கிட்ட அண்ணா கையெட்டியிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகள் சட்டவிரோதமான முறையில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டு ஒரு சட்டவிரோத கட்டடம் ஒன்று ஒரு விகாரி என்ற பெயரிலே கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு திச விகாரி என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த காணிகள் அனைத்தும் தமிழ் மக்களுக்கு சொந்தமான உறுதி காணிகள். சட்டத்துக்கு முரணாக இந்த காணிகள் கையகப்படுத்தப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிற இந்த சட்டவிரோத கட்டடம் உடனடியாக அகற்றப்பட்டு இந்த மக்களுடைய காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பது இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. யுத்தம் ஒரு இன அழிப்பு மூலமாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பிற்பாடு மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராடி வந்திருக்கிறார்கள் அல்லது கோரிக்கையை முன்வைத்து வந்திருக்கிறார்கள். அந்த சமயத்திலே இந்த பகுதி இராணுவத்தினருடைய பிடிக்குள் இருந்தது. இது இராணுவத்தினருடைய ஒரு முக்கியமான பகுதி என்று மக்களுக்கு சொல்லிக்கொண்டு மறுபுறத்திலே இரகசியமான முறையிலே இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. இது 2023ஆம் ஆண்டிலே இவர்கள் இவ்வாறு இரகசியமாக அமைக்கப்பட்ட விகாரியை திறப்பு விழா செய்வதாக அறிவித்த பொழுதுதான் மக்களுக்கு தெரிய வந்தது இது இந்த காணிகள் தங்களுக்கு விடுவிக்கப்பட போவதில்லை என்பதும் இது எல்லாம் இந்த விகாரைக்காக கவலைகிரம் செய்யப்பட போகிறது என்பதும் அந்த மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அந்த நிலையிலே தான் மக்கள் தங்களை அணுகி இந்த எதிரான இந்த போராட்டத்தில் அந்த அடிப்படையிலே 23ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து இந்த விகாரைக்கு எதிரான போராட்டம் நடைபெற்று வருகின்றது. கடந்த அரசாங்கங்கள் இவ்வாறு செயல்பட்டதாகவும் தாங்கள் தமிழ் மக்களுடைய இந்த உரிமைகளை எல்லாம் வழங்கி சமத்துவமாக நடத்துவோம் என்றும் கூறி ஆட்சிக்கு வந்த அனுர பதவிக்கு வந்து 1 ஆண்டுகளை எட்டுகிறது. இன்று வரைக்கும் இந்த காணியை விடுவிப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அவர் தலைமை தாங்கி கூட்டத்தை நடத்தியிருந்தார். அந்த கூட்டத்திலே இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் முன்வைக்கப்பட்ட பொழுது அவர் எந்தவிதமான பதிலையும் கூறவில்லை. அவருடைய முகவராக இருக்கக்கூடிய ஆளுநர் மூலமாக ஒரு பொய்யான தகவல் அந்த சபைக்கு சொல்லப்பட்டது. மக்கள் மாட்டுக்காணியை ஏற்றுக்கொள்வதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் என்று உடனடியாகவே அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களால் அது தவறான தகவல், ஒரு பொய்யான தகவல் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருந்த போதும் கூட ஜனாதிபதி வாய் திறக்கவில்லை, மூச்சு காட்டவில்லை. இதுவரைக்கும் அதற்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 8 மாதங்கள் கடந்திருக்கிறது. இன்று வரைக்கும் இந்த காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் இல்லை. இங்கே மேலதிக கட்டடங்கள் கட்டுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் வெளிகாம வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள், எங்களுடைய கட்சி உறுப்பினர்களும் தவிசாளருமாக அங்கே சென்று பார்த்த பொழுது சட்டவிரோதமாக மேலும் ஒரு மரசல கூடம் கட்டுவதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையிலே அந்த செயற்பாட்டை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சபையினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு பின்னரும் நேற்றைய தினமும் நாங்கள் இங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது ஸ்ரீலங்கா காவல்துறையினருடைய பவுசர் குடிநீர் விநியோகிக்கிற அந்த வாகனத்திலே தண்ணீர் எடுத்துக்கொண்டு செல்லப்படுகிறது. உள்ளே பல ராணுவ வாகனங்கள், கடற்படை வாகனங்கள் இங்கே வந்து செல்கின்றன. இங்கே யாழ்ப்பாண குடாநாட்டில் இருக்கக்கூடிய பல பொலிசியங்களைச் சேர்ந்த போலீசார் இந்த சட்டவிரோதமான விகாரைக்கும் இங்கே சட்டவிரோதமாக தங்கியிருக்கிற ஒரு குற்றவாளி, இந்த மக்களுடைய சொந்த காணியிலே அத்துமீறி இருப்பது ஒரு குற்றச்செயல். அந்த குற்றச்செயலை செய்து கொண்டிருக்கிற விக்குவுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக இவ்வளவு போலீசாரும் இங்கே வந்திருக்கிறார்கள். இதிலே அகலும் கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், தமிழ் போலீசார் தான் கூடுதலானவர்கள் இங்கே கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சம்பளத்துக்காக கடமைக்கு போலீசில் சேர்ந்தவர்களை வலுக்கட்டாயமாக கொண்டு வந்தவர்களை இங்கே நிறுத்திவிட்டு உலகத்துக்கு சொல்கிறார்கள் ஏதோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போலீசார் தமிழ் போலீசார் தான் எல்லாத்தையும் கையாளுகிறார்கள் என்பது போன்று. அவர்கள் பாவம், அவர்கள் கூலிக்காக வந்தவர்கள் தவிர்க்க முடியாமல் அதில் நிற்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள். நாங்கள் என்ன செய்வதை சம்பளத்துக்கு வந்தோம் என்று சொல்லி விரலை வைத்து கன்னத்துக்கு கூட்டுகிற ஒரு செயல்பாட்டை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. உடனடியாக இந்த விகாரை அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். இந்த விகாரை அகற்றப்படுகிற வரையில் இந்த மக்களுடைய இந்த போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதில் வச்சிருப்போம் இருங்க கொஞ்சம் இதில் வச்சிருப்போம். சரி, அதில் இருந்திருக்கும்.
ඇහැරෙන්න නැගිටින්න YouTube අවකාශයේ ටොප් නිවුස් සමග